நான் அக்கடி பிரயாசமா அக்கடி சொல்லி சபலம் போட்டிருக்கிறேன். சொல்லிட்டு போறான். ஆனா சைந்தோட காப்பாத்துறவள் எப்படி அப்படின்னு இப்ப என்ன கேக்குறேன். யோசனை கேட்டா மாமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நல்ல ஒரு யோசனை இருக்குது. ஏன் பேச்சு நீ கேப்பியா? மாமா கேக்குறேன். சைந்தவனை பிடிச்சி நல்லா மடக்கி சாக்கு பையில போட்டு கட்டி மூட்டையா தூக்கி போட்டுட்டா மாமா மூச்சு தண்ணி செத்து போயிடும். அதுக்கு அவன் கையிலையும் சாவச்சு விட்டுலாமே மாமா. அப்படி ஐடியா இல்ல. நம்ம பக்கத்துல பாங்கன்னு இருக்குல்ல, சேர் நிறைய தான் இருக்குது. ஆமா அமுக்கி விட்டுறது. அதுக்கு அப்படியே வச்சுக்கிட்டா அவனே வந்து எங்கேயுமே மூட்டைன்னா கூட பாப்பா நின்று முடிக்கும். அதெல்லாம் சீக்கிரம் ஆமா. அஞ்சல கையில அவன் சாவனாலே இல்லையோ சேத்துல பார்த்து செத்து போயிடுவான். அப்படியா? சரி, சைந்தவனு உயிர் குலைக்கணும். இன்னைக்கு 14வது உத்தத்தை நாம குடிக்கணும். இதுக்கு ஒரு யோசனை சொல்லுமாமா நீ. மருமகனே, அதாவது எனக்கு ஒரு யோசனை தோன்று. எப்படி தெரியுமா? அதாவது பாதாள குகமாரி நம்ம வெட்டணும். புதக்குழி வெட்டணும். புதக்குழி வெட்டி சைந்தவனை உள்ள விட்டு மேல மூடா கல்லு போட்டு மூடி விட்டா அவனுக்கு மூச்சு விடுறது மட்டும் சின்னதா ஒரு ஓட்டை. ஏன்னா சூரிய ஒளி அவனா படாது இல்ல. ஆமா மாமா, சூரிய வெப்பமே அவன் மேல அடிக்காத. ஆமா, புதக்குழி வச்சு போட்டு மேல மூடுகளை போட்டா மூடி போடலாம், அவன் இருப்பான். ஆமா, சூரிய அஸ்தமானா இவன் செத்து போயிடுவான். நாம சேனி அணிவகுத்து அவங்ககிட்ட யுத்தம் பண்ணிக்கலாம். சண்டை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு சூரிய அஸ்தமாயிருவான். இவனும் அக்கினி தீபீர சாவு போறான். வேடிக்கை பார்க்கலாம். அப்ப மச்சான ஆனை கொண்டுட்டு வந்து ஆனை மேல அம்பாலை ஜோடிச்சு அது உட்கார வச்சு சாவரத்தை பாக்குறத கூட்டிட்டு வந்துடலாம். எப்படியா? ஆமா மாமா, நீ கடப்பாடி எடுத்துக்கிறியா மாமட்டி எடுத்துக்கிறியா? போய் ஆமாமா புலி வெட்டலாம் போய் கடப்பாடியா? நேரிட்ட எதிரிகள் இங்கே காணுமே மாமா. தமிழர்கள் வந்தது அவன் ஓடி ஒளிந்து விட்டார்களா? எங்கிருந்தாலும் இன்று 14வது நாள் யுத்தத்துக்கு வந்துதானே ஆகணும். வரட்டும் மாமா, வரக்கூடிய அந்த ஜல்லியை உடப்பாரா? வரட்டா. அதோ கௌரவர்கள் பேரிங்க முழுங்குது பாரு. பேடிப்பையா வந்துட்டியா? போயிட்டு உயிரோட கௌரவருடைய படைதான் இருக்கிறது. என் நேரிட்டு எதிரி அப்படி இல்லையே இன்னமே காடுவே மாமா. கௌரவருடைய படையில தான் எங்க இருந்தாலும் சைந்தவன் இருப்பான். அதனால யுத்தத்தை நிறுத்தாம யுத்தத்தை செஞ்சுக்கிட்டே இரு. கண்ணுக்காக படாம எங்க போயிருவான்? உங்க படையில எங்கேயுமே காணுமே என் நேரிட்ட எதிரி. முடியாது, நீ யுத்தத்தை செய்ய. என்னதான் இருந்தாலும் என்னுடைய எங்க நாடு நகர நவனி செங்கோல் ஆடுபடை எல்லாம் பிரித்தவல்ல ஒன்ன விடுறதா?
இந்த கௌரவரிடத்துல ஓயாம சண்டை செய்து கொண்டு இருக்க ஆமா பொழுது இறங்கி விட்டது மாமா. சூரியனோ மறைந்து விட்டார் மாமா. இனிமேல் நான் உயிரோடு இருந்து எதுக்காக போகிறது? நான் அக்கினியை மூட்டி நான் அக்கினியில் சாக போகிறேன் மாமா. நான் சாக போகிறேன் மாமா. நாம வெள்ளிகிரி மலை சென்று அந்த ஈசனிடத்தில் வாங்கின வரமும் பொய்யா போய்விட்டது. ஆமா இப்படி இந்த பொது யாத்திரத்துக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. அந்தி சாய் ஆகிவிட்டது. கதிரவனோ மறைந்து விட்டார். இனிமேல் நான் உயிரோடு இருந்த எதுக்காக போகிறது? இப்படி அண்ணனாய சாயாம உன்னை அழைத்து நான் இந்த அக்கினியை மூட்டி அக்கினியில சாகிறேன் மாமா. நம்பி வைத்த சபதம் அதனால அந்த பிராமணர் முன்னாடி சொன்னபடி நாளை சூரிய அஸ்தமிப்பதற்குள்ள எதிரியை மடிக்கலனா எரியும் தீலியே தற்கொலை செஞ்சுக்கணும்னு சபதம் வச்சான். அதனால இனி நாம தடுத்தா மட்டும் அர்ஜுனன் தம்பி ஒருவன் மட்டும் இல்ல மாமா. அர்ஜுனனை முன்னெடுத்து நாங்க 5 ராஜாக்களுமே அதே அக்னி வேண்டியதே. அப்படியா இறங்கலாம்னா தன்னை மூட்டிய இந்த அக்கினியை சாக போறேன்னு அர்ஜுனா என் வார்த்தை கேளு. இன்னைக்கு பங்கு பங்காளிங்க இன்னைக்கு அடிச்சுக்கலாம் நீர் அடிச்சா நீர் விலகும். சத்தியம் செய்ததுக்காக இப்படி எல்லாரும் மார்க்கு அடிச்சுட்டா நாட்டுல கடமை இல்லாத போயிடும். வாடாமலை கல்லு என் வார்த்தை கேளு. கையை பிடிச்சு கூட கடிக்கிறேன். சாக மாட்டான். சாவாத கல்லு சாவாத. தம்பி துரியோதனா சத்தியம் சத்தியம் தவறுவது சத்திரியனுக்கு அழகல்ல. சத்தியம் செய்து சத்தியத்தை மீறி சத்தியம் இருக்காது. என் வார்த்தை கேளு. மாட்டு மடிய வேண்டாம். செய்த சத்தியத்தை மாறிட்டா அண்ணனுடைய தர்மம் நீதி எல்லாம் அழிந்து விடும். நாங்க இந்த அக்கினியில விழுந்து நான் சாகத்தான் போகிறேன். சரி அப்புறம் ஊசிங்கப்பா. இரு இரு நீ பிறந்த நாள் முதலா இது வரையும் எங்களை பாண்டவர் 5 பேர்த்தையும் பாதுகாத்து வர்றாரு, காப்பாத்துறாரு எங்க மாமே காப்பாத்துறாரு எங்க மாமே அப்படின்னு நீ அடிக்கடி சொல்லிட்டு இருப்பிய. உங்களை காப்பாத்துற மாமே இப்ப சாபரத்துக்கு விட்டுட்டாரு. உங்களை காப்பாத்துன்னு சொல்ல மாமா மூஞ்சி பாரு கருங்கோரம் காட்டுக்குது. மாமா மூஞ்சி பாரு கருங்கோரம் காட்டுக்குது. இன்னைக்கு இந்த 14 சண்டை எனக்கு வெற்றி வெற்றி கொடுத்த எங்க மாமா எங்க மட்டா மூஞ்சி பாரு. சங்கரம் எப்படி வருது அப்படி வருது. அரே வா மாமா மாற. ஆமா இது ரெடி மாமா ரெடி அச்சுடா வரண்டாமா அச்சுடா தாயா கால மட்டும் நாளைக்கும் காப்பாத்துறேன்னு சொன்னானே. ஓமா மாமா முறையும் பாரு என்ன காப்பாத்துன என்னுடைய மாமா முறையும் பாரு. முறை துரியோதனன் கண்ணுக்கு கருங்கோரம் காட்டும் தெரியுதா மாமா? பார்த்தாயா என்ன எவ்வளவு கேவலமாக பேசக்கூடியத பார்த்தாயா மாமா? இன்னைக்கு சந்தோஷத்துல இருக்காங்க கௌரவர்கள். அர்ஜுனன் செத்துட்டா ஐவராஜாக்களும் இல்ல. ஐவராஜாக்கள் இல்லை என்றால் அகில உலகத்துல கௌரவருக்கு எதிரியே இல்ல. அப்படி என்று நீ சாக போறதுனால சந்தோஷத்துல இருக்காங்க. அவங்க மாமா மூஞ்சி அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அல்லும் பகலும் நிழலும் போல ஒட்டி இருந்த நாம இந்த அர்ஜுனம் அடிக்கிறானேன்னு என் முகத்துல வருத்தம். அது என் மூஞ்ச பார்த்தா கருங்குரங்கு மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். கண்ணுக்கு தெரியுதான் கருங்குரங்கு மாதிரி. சரி என்ன செய்யறது? மாமா மாற சந்தோஷமா தான் இருக்கும். சரிவா சரி ஆகட்டும் மாமா. நான் சுத்தி வள வந்து அக்கினிகளை நான் சாக போகிறேன் மாமா. ஏன் மாமா தடுக்கக்கூடிய காரணம் என்ன மாமா? அர்ஜுனா மாயவா உடலும் நிழலும் போல
சதையும் நகமும் போல இருவரும் இருந்தாலும் தெரிந்தவருக்கு தான் அர்ஜுனன், தெரியாதவருக்கு 2 பேரும் அர்ஜுன கிருஷ்ணன். ஆமா. இப்படியெல்லாம் நாம வாழ்ந்தோம். எனக்கு ஒரே ஒரு பாக்கியம் மட்டும் கிட்டாம போச்சு. இவ்வளவு காலம் முழு காலமாக என்னோட இருந்து நான் சாகக்கூடிய நேரத்துல உனக்கு ஒரே ஒரு பாக்கியம் மட்டும் எனக்கு கிட்டல. எப்படின்னா மாமா உலகத்துல பேசிக்கிறாங்க, இந்த உலகத்திலே வில்லாளி என்றால் அர்ஜுனன் தான். அவன் வில்ல எடுத்து கையில் பிடித்து அவன் எதிரியோடு யுத்தம் செய்யக்கூடிய தோரணையே வேற அப்படின்னு பெருமையா பேசிக்குவாங்க உன்னுடைய வில் பெருமையை பத்தி. இந்த 14 நாளா பாரத யுத்தத்திலும் சரி மற்ற நாளிலும் சரி உனக்கு நான் ரதம் ஓட்டி இருக்கிறேன். ஆனா உனக்கு முன்னாடி உன் காலடியில உட்கார்ந்து நான் ரதம் ஓட்டுறதுனால நீ யுத்தம் செய்யக்கூடிய அந்த அருமை பெருமையெல்லாம் நான் பார்த்ததில்ல. நீ பார்த்ததே இல்லையா? ஆமா. அதனால இன்னைக்கு சாகர செத்த பிறகு நான் உன்னை பார்க்கவே முடியும் முடியாது மாமா. அப்படி யுத்தம் செய்யற கண்கொள்ளா காட்சி காண முடியுமா? அதனால் உன் கையில காண்டீபமும் இருக்கு, சிவபெருமானிடம் வாங்கிட்டு வந்த அந்த பொதிய ஆஸ்திரமும் இருக்கு. எதிரியோடு நீ யுத்தம் செய்யும் போது எப்படி நிப்ப, எந்த கையில வில்ல எடுப்ப, எப்படி கடை தொடுத்து எதிரிக்கு எப்படி குறி வைப்ப அப்படிங்கிற வினோதத்தை கொஞ்சம் காட்டு. நான் கண்ணல பாக்குறேன். முழு நாளா இருந்து இதை நீ பாக்கலையா மாமா? மாமா முத இடது கையில தான் முன்னால வைக்கணும், இடது கையில தான் வில்ல எடுக்கணும். சரி, அமராவதியில இருந்தா இந்த ஆஸ்திரத்தை எடுக்கணும். என்னைக்கு குறி வச்சாலும் மாமா அவனுடைய சிரத்துக்கு மட்டும் தான் மாமா குறி வைக்கணும். இப்படி எதிரினுடைய சிரசுக்கு மட்டும்தான் குறி வைக்கணும். அப்படியா? ஏங்கப்பா மாமா என்ன மாமா பாரு, நான் இப்ப குறி வைத்திருக்கிறது அவன் சிரத்துக்கு தான், என்னுடைய எதிரிக்கு தான் வச்சிருக்கிறேன். எதிரிக்கு வச்சிருந்தாலும் இந்த கன பொழுது இருந்தா கூட, இந்த கன போகுது இல்ல அவ்வளவு பொழுது இருந்தா கூட போதும், அந்த எதிரியை நான் கொண்டு கொடுப்போமா. ஆன மேல அம்பாரி சோடிக்கு கையோட கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. நீ கையில கணையும் தான் தொடுத்துட்ட வில்ல எடுத்து. இந்த வில்லல இருந்து கணையை சரிந்தவருடைய சிரசுக்கு போற நேரம் சூரியனுடைய ஒளி இருந்தா போதும், உன்னுடைய சபதத்தை நிறைவேற்றிக்குவேன். சரியாச்சுவா? கூர்ந்து கவனித்துப்பா. ஆமா அவனே அப்பாவுடைய கையில அதே பொதியாத்திரத்தை அவனே செய்யற மாமா. அப்படி என்ன மாமா ஆச்சரியமாக இருக்கிறது? இருட்டாகிவிட்டது. அந்த நேரம் சூரியனும் மறைஞ்சிட்டான். நான் சிவகண்ட வாங்கிட்டு வந்த பொதியாஸ்திரத்தை வைத்து மாமா சிவன் கொடுத்த ஆஸ்திரம் வீணாக போய்விடுமே, ஒரு கனப்பொழுது இருந்தா போதும் மாமா, என் எதிரி என் கண்ணுக்கு தெரிகிறான் அப்படின்னு சொன்னேன். இருட்டாகி இருந்தது. சூரியனுக்கு எப்படி மாமா இது முடிவானது? நீயும் சரி கௌரவர்களும் சரி யுத்தம் செய்யறதுல தான் கவனமா இருந்தீங்க. ஆனா சூரியன் இன்னும் மறைவதற்கு எவ்வளவு நாளைக்கு இருக்கிறதுன்னு யாரும் பார்க்கல, யாருமே பார்க்கல. நான் என்ன செஞ்சேன், உனக்கு ரதம் ஓட்டி கொண்டு என்னுடைய சக்கராயத்தை விட்டு சூரியனுடைய ஒளி பூமியில வராம அப்படி தடுத்து நிறுத்திருந்தேன். சூரியனுடைய ஒளிவே தடுத்துட்டேன். ஆமா. அப்போ சூரியன் மறைஞ்சிட்டான்னு சொல்லி நீ அக்னி குண்டத்தை வள வந்த ஓ எதிரிங்க பயந்தவனா ஆன மேல அம்பாரி கட்டி அலங்காரப்படுத்தி உனக்கு முன்னாடி உன்னை கேவலப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. சரி மாமா, நீ கணை தொடுத்த போது இந்த கணை பொழுது இருந்தா போதுமாமா, நான் என் சபதத்தை முடிச்சுக்கோன்னு சொன்னேன். மீண்டும் என்னுடைய சக்கராயத்தை விலகிய போது சூரியனுடைய ஒளி பூமிக்கு வந்தது. சூரியன் மறைவதற்கு இன்னும் சில நாளிகை இருக்கிறது. இதுதான் காரணம். ஆமா, சூரியனா அதிகமான பிரகாசம். ஆமா, உன் கையில இருக்கிற சக்கரமும் அதிகமான பிரகாசம். சரி, இது ரெண்டு ஒன்னா சேர்ந்தா இன்னும் ஒளி அதிகமா தானே வரும். எப்படி இருட்டாகிறதுக்கு காரணம் என்ன மாமா? அர்ஜுனா, சூரியனுடைய ஒளி பிரகாசமானது, அதை விட பிரகாசமானது என் கையில் இருக்கும் சக்கராயுதம். ஒளியும் ஒளியும் சேர்ந்தா இன்னும் பிரகாசமா தானே இருக்கும். பூமி இருள் சூழ்ந்த காரணம் என்ன அப்படின்னு கேக்குறியா? என் சக்கராயுதத்தினால அந்த சூரியனுடைய ஒளியை மறைச்ச காரணம் என்ன தெரியுமா? முன்னொரு காலத்துல ருக்மாங்கதன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவானவர் என்ன செஞ்சா, ஏகாதசி விரதம் அனுஷ்டித்து வந்தான். ருக்மாங்கதன். ஆமா. சரி. அப்போ
வழக்கமா அந்த விரதம் முடிஞ்ச உடனே எல்லாம் பெருமா கோயில்ல துளசி தீர்த்தம் கொடுத்து ஒரு சிந்து விடுறது வழக்கம் எப்பயுமே. ஆமா சரி. அப்ப எல்லாம் பெருமா கோயில்ல வரிசையா நின்னுகிட்டு இருந்தாங்க அந்த துளசி தீர்த்தம் வாங்குறதுக்காக. ஆமா. சரி. அந்த வழியா தூர்வாசனம் வந்தாரு அதே வழியாக தூர்வாசர மகாமுனிவர். ஆமா. சரி. அப்போ அவர் முன்ன முந்திட்டு போனாரு. அப்படி போனவர ராஜா என்ன பண்ணாரு, சாமி நீங்களும் ஜனங்களா வரிசையில வந்து துளசி தீர்த்தம் வாங்கிங்க வரிசையில வா அப்படின்னு சொன்னாரு. யாரு ருக்குமாங்கதன் சொல்ல. அப்போ தூர்வாசருக்கு கோபம் வந்துருச்சு. ஏண்டா நான் எப்படிப்பட்டவன், எப்பேற்பட்ட ஆளு? ஏன் நமக்கு கோபம்?